நாகர்கோவில் சிறையில் நடந்த சபரிவர்ணன் மரணம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. ஒரு குட்கா வழக்கில் கைதியாக சென்ற நபர் பிணமாக திரும்பி வந்திருக்கும் நிலைமை தமிழகத்தையே ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியில கொண்டு வந்து விட்டிருக்குது. 34 வயதாகும் இந்த சபரிவர்மன் குட்கா விற்பனையில் ஈடுபட்டதாகவும் அவரிடமிருந்து ஒரு 200 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தென் தாமரைக்குளம் காவல் அதிகாரிகளால் காவல்துறையினரால் இவர் கைது செய்யப்படுகிறார். ஜூலை 9, 2026 அன்று கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் மாவட்ட சிறையிலும் இவர் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் உயிரிழந்ததா தகவல் வெளியே வருது. உடனே அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணறதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் அவரோட உடம்புல 19 இடங்கள்ல காயங்கள் இருக்கிறதாட்டும், அது மட்டும் இல்லாம அவரோட கால் எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலைமையில இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியே வந்திருக்குது. ஒரு கைதிக்கு இப்படிப்பட்ட காயங்கள் எப்படி வந்தது என்பது ஒரு அதிர்ச்சியை தான் இப்போ கிளப்பி இருக்குது. சபரிவர்மனின் உறவினர்கள் போராட்ட களத்துல இறங்குறாங்க. அப்ப சட்டத்தோட விசாரணை இன்னும் தீவிரம் அடையுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இமீடியட்டா ஜூலை 14ஆம் தேதி சிறையினோட தலைமை வார்டன் ஜெகன் மற்றும் பிற வார்டன்கள் சிவகுமார், திருவுடை நம்பி ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். நண்பர்களே, சட்டம் மிகவும் தெளிவானது. ஒரு கைதியின் உயிருக்கு சிறை நிர்வாகமே பொறுப்பு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணி ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மனித உரிமை மீறல் மட்டும் கிடையாது, தண்டனைக்குரிய குற்றம். கண்டிப்பா இந்த கைது சம்பவம் மறுபடியும் சட்டம் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கண்டிப்பா நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சே ஆகணும். ஒரு கைதி எந்த குற்றம் பண்ணி கைதாகி இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில மட்டுமே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணி கொலை பண்றவங்களுக்கும் சட்டத்தின் அடிப்படையில கடுமையான தண்டனை கொடுக்கிறது தான் வரவேற்கத்தக்கது. நன்றி, வணக்கம்.